ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஐடிஎன். இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் எப்படி கிராக் பண்ணணும் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்கை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் கொஷின் பேங்க்கை எப்படி யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் தியரி படிங்க. புக்கிலேருந்து என்னென்ன சிலபஸில் இருக்கோ அந்த இது மட்டும் படிங்க, மிச்சத்தெல்லாம் படிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா அது சும்மா டைம் தான் எடுக்குமே தவிர அப்புறம் உங்களுக்கு யூஸும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு தியரி படிச்சு விட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் மீடியமான ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம். இந்த ஆர்டரில் போங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இந்த லெவலில் ஈஸியோ மீடியமோ ஏதாச்சும் ஒரு லெவலில் 5-6 கொஷின்ஸ் கண்டினியூஸாக தப்பாக வந்துச்சுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி தியரியில் போய் இன்னும் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுங்கள். இப்படி ஏன் ஆகும்னா உங்களுக்கு அந்த இதில் இன்னும் grip இல்லைன்னு அர்த்தம். ஸோ திருப்பி ரெஃபரன்ஸ் புக்கில் போய் இன்னும் அந்த இதில் இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுங்கள். அப்புறம் மினிமம் 100 மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ் பெர் சாப்டர் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு நல்ல grip இருக்கும். ஒரு கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது சரி இந்த கொஷின் ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் டைம் ரொம்ப குரூஷியலான ஃபேக்டர். ஸோ இப்படி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கொஷின் ஏற்கனவே நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன ட்ரிக்கோ இல்லை என்னமோ நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின் ஃபுல்லாக கூட தப்பாக போகலாம். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சப்போஸ் இந்த ஈஸி அண்ட் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5-6 ப்ராப்ளம் டக்குன்னு போட்டிங்க, எல்லாமே ஃபுல் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த செக்ஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்போஸ் ஈஸி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ப்ராப்ளம்ஸ் கடகடன்னு போட்டிங்க, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மிச்ச ப்ராப்ளம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீடியமுக்கு போயிடலாம். மீடியமில் அதே நடந்ததுன்னா மெயின்ஸ்க்கு போங்க. மெயின்ஸில் இருந்து எந்த ப்ராப்ளமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் 5-6 ப்ராப்ளம்ஸ் 10 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டீங்க அப்படின்னாலும் மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கொஷின் இல்லாட்டினா 2 கொஷின் கண்டினியூஸாக எல்லாமே எங்கேயாச்சும் சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஷின் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுவீங்க. ரிவைஸ் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அது இன்னும் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அப்புறம் வீக்கு எப்படி பிளான் பண்ணணும்? சில பேர் காலையில் படிப்பாங்க, சில பேர் நைட்டு படிப்பாங்க. உங்களுக்கு எப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அப்போ படிங்க. நைட்டு படிக்கிறவங்க சும்மா காலையில் எழுந்துச்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கம் தான் கெடும். தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்ல ஸ்லீப் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியும். ஸோ காலையில் படித்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் காலையில் படிங்க, நைட்டு படித்து ப்ராக்டிஸ் இருந்தால் நைட்டு படிங்க. ஆஃப்டர்நூன் சரி ஈவினிங்னாலும் சரி, எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இதுவரை எப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு வர்றீங்களோ அதே டைம் ஸ்லாட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுலேயே ரொம்ப ஒன்றும் மாற்றாதீங்க. அப்புறம் தினமும் ஒரு ஷெட்யூல் போட்டு இன்றைக்கி நான் இந்த டாபிக் முடிப்பேன், இத்தனை கொஷின் முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நாட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா சில டைம்ஸ் ஒரு டாப்பிக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது நீங்கள் டாபிக் பார்த்தாதான் தெரியும். டாபிக் பார்த்து அதில் நீங்கள் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணால் தான் உங்களுக்கே ஆக்சுவலாக புரியும். சரி இந்த இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் போகணும் அப்படின்னா தான் எனக்கு ஃபுல்லாக புரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வீக்குக்கு ஒரு டார்கெட் வைக்கணும். டெய்லி இந்த 1 மணி நேரத்தில் இந்த டாபிக் முடிப்பேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் டாப்பிக்கும் ஒழுங்காக முடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதுலேருந்து ஃபுல் கிரிப்பும் வராது, அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஸோ ஒரு வீக்கு இந்த டாபிக் முடிக்கணும், இல்லை 2 வீக் அப்படின்னு ஒரு வீக்லி பிளானாக தான் நீங்கள் போகணும். அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஒரு டாபிக் இன்றைக்கி முடிக்க முடியலன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நீங்கள் டைம் எடுத்தும் பண்ணலாம். அதே டயத்தில் உங்களுக்கு ஷெட்யூலும் கரெக்டாக போகும்.
ஸோ ஒரு வீக்குக்கு இந்தந்த டாபிக், அப்புறம் தியரி மட்டும் இல்லை, ப்ராப்ளம் சால்விங்கும் நீங்கள் அதில் பார்க்கணும். 3 சப்ஜெக்ட்லேயுமே ஒரு டாபிக் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு டாப்பிக்கோ இல்லை சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஷார்ட் டாப்பிக்காக இருந்ததுன்னா 2 டாபிக் ஒரு வாரத்துக்கு, இல்லை கொஞ்சம் லென்த்தியாக பண்ணால் 2 வாரத்தில் அந்த டாப்பிக்கை முடிக்கிற மாதிரி. இது வந்து 3 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் பண்ணணும். ஒரே ஒரு இந்த வாரத்தில் ஒரு சப்ஜெக்ட், அடுத்த வாரத்தில் இன்னொரு சப்ஜெக்ட், அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு வாரத்துலேயும் 3 சப்ஜெக்ட்டுக்குமே பண்ணணும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நார்மல் டாப்பிக்காக இருந்ததுன்னா ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. லென்த்தியாக இருந்ததுன்னா 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஓகே. இது எல்லா டாபிக்ஸும் ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து அக்டோபர் எண்டில் குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நீங்கள் 2022 மெயின்ஸ் ஜான்வரியில் அட்டன் பண்ணுறீங்க அப்படி இருந்ததுன்னா 2021 அக்டோபர் எண்டுக்குள்ளே நீங்கள் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு அந்த நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜான்வரியில் ஒரு அரை மாதம் கிடைக்கும். அது ஃபுல்லும் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷனுக்கும் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டைம் தேவை ரிவிஷனுக்கு. ஸோ ஃபினிஷ் பண்ணுறது வந்து அக்டோபர் எண்டில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெஸ்ட் எழுதணும். ரெகுலராக டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதலைன்னா உங்களுக்கு பேப்பரை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வராது. இது எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் போய் எப்படி ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்து டேரெக்டாக கடலில் குதிச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் தியரி மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் ப்ரிப்பரேஷன் டயத்தில் எவ்ரி 2 வீக்ஸ் வந்து ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் எப்படி எழுதணும்னா 3 hour டைமர் வச்சுக்கோங்க. அதில் வந்து 25 கொஷின்ஸ் ஈச். அதில் 20 MCQ, 5 வந்து நியூமெரிக்கல் டைப் ஆன்சரை எடுத்து கொஷின் எடுத்து 3 hours 3 சேர்த்து பண்ணணும். டோட்டலுக்கு 3 hours. இண்டிவிஜுவலாக 1 hourனு நீங்கள் அந்த கணக்கில் போகாதீங்க. டோட்டலாக 3 hours. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் பொறுத்து இருக்குது. ஃபிசிக்ஸில் சம்டைம்ஸ் சில பேருக்கு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க கெமிஸ்ட்ரியில் காம்பன்சேட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாக 3 hours நீங்கள் கணக்கு பார்க்கணும் சார். ஒரு சப்ஜெக்டை எடுத்து பண்ணக்கூடாது. அப்புறம் பேப்பர் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் 3 hours உட்காந்து எழுதி முடிச்சுட்டு தான் போகணும். நடுவில் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது, டைமர் பாஸ் பண்ணுறது அப்படிலாம் வேணாம். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால டைமர் ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்சுவல் இதில் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ தட் எந்த டைமுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ இருந்து அந்த மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் 3 hours முடிஞ்சாட்டி நீங்களா டைமர் ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ முடிஞ்சதோ, சப்போஸ் பாதி பேப்பர் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும்னா அவ்வளோதான், அது ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை நீங்களா உங்களுக்கே ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இன்னும் அடிஷ்னல் டைம் கொடுக்காதீங்க. 3 hours 3 hours அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த அரியன் புக் சஜஸ்ட் பண்ணல, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைரெக்டாக எடுத்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் இன் 2 months வந்து ஒரு அட்வான்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. அட்வான்ஸ் டெஸ்ட்னால் கம்ப்ளீட்டாக காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் 9 o'clock, அதுக்கப்புறம் 12 o'clock மொதல் பேப்பர், 2 hours பிரேக், அதில் லஞ்ச் முடிச்சுட்டு கரெக்டாக திருப்பி ஷார்ப்பாக 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 o'clock முடிக்கிற மாதிரி கண்டினியூஸாக இது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இந்த போன 2 months ஒன்ஸ் எழுதுறீங்களே, ஸோ இந்த 2 months என்னென்ன கவர் பண்ணிருக்கீங்க எல்லாமே சேர்த்து ஒரு அட்வான்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. மெயின்ஸ் டெஸ்ட் வந்து 2 weeks ஒன் கவர் எழுதுறதுனால அந்த 2 weeks உள்ள போர்ஷன் மட்டும் அதில் அந்த டாப்பிக்கில் மட்டும் எழுதிக்கிட்டு வாங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஸோ பேப்பர் முடிச்ச விட்டி அதை நீங்களாக உட்காந்து கரெக்ட் பண்ணுங்க. அதுலேயும் திருப்பி உங்களுக்கு நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஓ இதில் கொஞ்சம் தான் நான் மிஸ்டேக் போட்டேன், ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்காக கரெக்ட் பண்ணிக்கிட்டு போகாதீங்க. தப்புனா தப்புன்னு மார்க் பண்ணுங்கள். -1னா -1ன்னு போடுங்க, -2னா -2ன்னு போடுங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ்னால் நெகட்டிவ் மார்க்ஸ், பாசிட்டிவ் மார்க்ஸ்னால் பாசிட்டிவ் மார்க்ஸ். ஸோ அது உங்களோட தான். அப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் ஒரு டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து மேபி நல்லா வராமல் இருக்கலாம், ஆனால் அது ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே புதுசாக இப்படி தொடங்கும் போது ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இவ்வளோ படிக்கிறதா இருக்கட்டும், இந்த லெவலில்
பேப்பர் அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்கோர் நல்லா வரலைன்னா அது ஓகே. ஆனால் அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா அடுத்த டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதோட அதிகமான மார்க்ஸ் அதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 300க்கு 300 எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுகிறோமா அடுத்த டெஸ்ட்டில் இதோட எனக்கு அதிகமாக ஸ்கோர் வேணும். அப்படி தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். அப்புறம் நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்டில் என்னைக்கு எழுதுறீங்க அதோட ஸ்கோர் எவ்வளோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும். ஓகே. ஸோ உங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 50 எடுக்கிறீங்க 70 எடுக்கிறீங்கன்னா ஓகே. அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 100 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டு இந்த மார்க் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பார்க்க உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டயத்தில் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்கோர்ஸ் உங்களுக்கே இம்ப்ரூவ் ஆக பார்க்க உங்களுக்கே இன்னும் படிக்கணும்னு அந்த ஆசை வரும். இன்னும் கிளியர் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எஃபர்ட் எல்லாம் போடுவீங்க. சில டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். சில டைம் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் ஸ்கோர் சடனாக டிப் ஆகலாம். அதுவும் நார்மல் தான். ஏன்னா எல்லாருமே எல்லா ஏரியாலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் ஓகே அது நார்மல் கேஸ் தான். அந்த டயத்தில் நீங்கள் அந்த டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்னாச்சு திடீர்னு அப்படின்னு யோசிக்க வேணாம். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உங்களோட இதில் கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ தேங்க்யூ. See you soon. Stay safe.